Hello friends, இந்த வீடியோவில் நம்ம அடுத்த டைப் ஆஃப் டாக்குமெண்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி சலான். இவ்வளோ நேரம் நம்ம வந்து பில்லை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு பொருளை விற்கிறப்ப கொடுக்கணுங்கிறதுக்கானது தான் பில்லு. டெலிவரி சலான் அப்படிங்கிறது எப்போ வரும்னா, ஒரு குட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக போகுது. இந்த கேஸில் வெறும் இன்வாய்ஸோ இல்லை வெறும் பில் ஆஃப் சப்ளையோ வச்சு ஒரு குட்ஸை வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று ஒரு சலானும் இஷ்யூ பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி சலான். இது மேக்ஸிமம் வந்து கன்சைன்மெண்ட் அப்போ தான் வந்து டெலிவரி சலான் நடக்கும். இது எப்போ வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவல் ஆஃப் குட்ஸ். எப்போ வந்து ஒரு குட்ஸ் வந்து சப்ளையரோட இடத்துலேருந்து வந்து டெலிவரிக்கு கிளம்புது, கஸ்டமர்கிட்ட டெலிவரிக்கு கிளம்புதோ அந்த கேஸில் அந்த டயத்தில் தான் வந்து ஒரு டெலிவரி சலான் இஷ்யூ பண்ணணும். எத்தனை ஒய்ங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். எத்தனை சலான் இஷ்யூ பண்ணணும், ஒரு சலான் இஷ்யூ பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சலான் பத்தாது. ஒரிஜினல் கன்சைனி கிட்ட இருக்கணும். கன்சைனி அப்படின்னா யாருன்னா, இப்போ கன்சைனார்னா யார்? ஒரு பொருளை வந்து கொடுத்து விற்க சொல்கிறவர் கன்சைனார். அதை விற்று கொடுக்க போகிறவர் தான் கன்சைனி. டிரான்ஸ்போர்ட்டர்னா இந்த கன்சைனாருக்கும் கன்சைனிக்கும் வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. கன்சைனார் மும்பையில் இருக்கார், கன்சைனி சென்னையில் இருக்காருன்னா, இந்த கன்சைனார் வந்து கன்சைனிக்கு டேரெக்டாக போய் கொடுக்க முடியாது. இந்த டிரான்ஸ்போர்ட்டர்கிட்ட கொடுத்து விடுறாருன்னா அவருக்கான மிடில்மேன் தான் இங்கே டிரான்ஸ்போர்ட்டர். ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட் கன்சைனிட்டு இருக்கணும், ஏன்னா கன்சைனிக்கு தான் அல்டிமேட்டாக குட்ஸ் போய் சேரப்போகுது. டூப்ளிகேட் டாக்குமெண்ட் டிரான்ஸ்போர்ட்டர்கிட்ட இருக்கணும், ஏன்னா அவர் தான் வந்து கொண்டு போய் சேர்க்குறாரு. ட்ரிப்ளிகேட் தேர்ட் காப்பி தான் கன்சைனார்ட்ட இருக்கும், ஏன்னா கன்சைனாருக்கு காப்பி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா அவர் தான் வந்து இஷ்யூ பண்ண சொல்கிறவர். ஸோ ஒரிஜினல் கன்சைனிட்டு இருக்கணும், டூப்ளிகேட் கன்சைனார்ட்ட இருக்கணும், டூப்ளிகேட் டிரான்ஸ்போர்ட்டர்கிட்ட இருக்கணும், ட்ரிப்ளிகேட் கன்சைனார்ட்ட இருக்கணும். இது எத்தனை அப்படிங்கிறதுக்கு. ஒய் ஏன் வந்து கன்சைனார் வந்து இஷ்யூ பண்ண போகிறாரு? ஃபஸ்ட்டு இப்போ லிக்விட் கேஸை வந்து சப்ளை பண்ணுற ஒரு கேஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லிக்விட் கேஸ் இப்படி இஷ்யூ பண்ணுறவங்களாக இருக்காங்கன்னா, லிக்விட் கேஸோட குவான்டிட்டி என்னன்னு தெரியாது, என்னன்னே தெரியாமல் அனுப்பிவிட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டர் பாதியில் அதை எடுத்து விற்று ஆக்கிட்டாரு, ப்ராஃபிட் பார்த்துட்டாருன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் டெலிவரி சலானில் எவ்வளோ குட்ஸை நீ டெலிவரி பண்ண போகிற அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இன்வாய்ஸில் வந்து அல்டிமேட்டாக அவ்வளோ அந்த அமௌண்ட் என்ன அதுதான் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து ப்ரூஃபாக எடுத்துக்க முடியாது. ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அந்த டெலிவரி சலானில் குட்ஸோட குவான்டிட்டி என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஜாப் ஒர்க். இது ஜாப் ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா, ஜாப் ஒர்க்கர்கிட்ட வந்து குட்ஸை சப்ளை பண்ண போகிறாங்க மீன்ஸ் அந்த ஜாப் ஒர்க்கர் அந்த குட்ஸை வச்சு என்ன வேணாலும் பண்ண சான்ஸ் இருக்குது. மிஸ்யூஸ் பண்ணலாம், விற்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், டிஸ்போஸ் பண்ணலாம். அந்த டெலிவரி சலான் இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ குட்ஸை உனக்கு டெலிவரி பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக ப்ரூஃபாக எடுத்துக்கலாம். இந்த கேசஸ்காண்டி தான் வந்து ஒரு கன்சைனார் டெலிவரி சலான் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை இஷ்யூ பண்ணுறாரு. இந்த டெலிவரி சலான் கான்செப்ட் நமக்கு வந்து சம்ஸில் கிடையாது, ஜஸ்ட் தியரி பார்ட் தான். ஸோ இந்த தியரி பார்ட்டை வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்ஜெக்டிவில் மேபி உங்களுக்கு கேட்கப்படலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.